ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நண்பன் பேர் தெரியாதவற்றை தெரிவிப்பது. நான் உனக்கு ஒரு சின்ன தகவலோட வந்திருக்கிறேன். இது வந்து தெரியாதவங்களுக்கு மட்டும், ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அப் ஸ்கேச் க்ளீன் பண்ணுறது. நீங்கள் ஒவ்வொரு செட்டிங்கில் போயிட்டு ஒவ்வொரு ஆப்ஸாக எடுத்துகிட்டு கேஜியெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியில்லை. இந்த ஆப்ஸில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலே உங்களோட அப்ளிகேஷனில் ஒரு எல்லா கேஜியும் வந்து இது டோட்டலாக க்ளீன் பண்ணிடும். இது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ப்ரீவியஸ்லே கிடைக்கும். போயிட்டு கேஜி க்ளீனர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அப்படின்னு சொன்னால் முதலாக வந்துருக்கு பாருங்கள், இந்த பச்சை கலர் அம்புக்குறி போட்டது, அதுதான் சாஃப்ட்வேர். அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டேன். இப்போ வாங்க இருக்க செட்டிங்கில் போயிட்டு நம்ம ஒரு கேஜி ஒன்று எடுத்து பார்ப்போம். அது எப்படி க்ளீன் பண்ணுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாங்க செட்டிங் போய்க்கொள்ளுங்க. செட்டிங் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கேஜி பார்க்குற அப்படின்னு தெரியும். அப்ளிகேஷன் மேனேஜருக்கு போனால் ஏதாவது ஒரு எடுத்தால் நான் அந்த பிளாக் மேட் சாஃப்ட்வேர் எடுக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் கேஜி வந்து எனக்கு காட்டுது 0.99 MB. அதாவது கிளியர் கீழே இருக்குது பாருங்கள், கிளியர் கேஜிக்கு மேலே இருக்குது பாருங்கள், 0.99 MB அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கேஜி நம்ம எப்படி கிளியர் பண்ணுறோம், ஒவ்வொன்றா எடுத்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் போதாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து உங்களுக்கு எல்லா இருக்கிற நீங்கள் டெவலப் பண்ணிக்கிற எல்லா ஆப்ஸும் வந்து இருக்கிற எல்லா ஆப்ஸில் கேஜிஎம் வந்து இது இலவாக வந்து உங்களுக்கு ஆப்ஸ் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதனால் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதாவது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் போனீங்கன்னா எரர் அப்படின்னு சொல்லி வரும். அப்படி அது இந்த விஷயங்கள். அப்புறம் நிறைய உங்களோட ஃபோன் வந்து வேகமாக வேலை செய்கிறதுக்கு கூட இது ஒரு நல்ல இதாக இருக்கும். இதில் பாருங்கள், இதில் காட்டுது பாருங்கள், நான் 4.4 kg இருக்குது. இந்த எல்லா மூமெண்ட்டாக காட்டுது பாருங்கள். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இந்த மேலுக்கு பாருங்கள், இந்த ஸ்கேனிங் இருக்கும். அந்த ஸ்கேனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளியரை கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செட்டிங்கில் இருக்கிற எல்லா கேஜியும் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிவிடும். ஏற்கனவே உங்களாவே போய் பார்த்தோன்னா அந்த பிளாக் மேலே கேஜி இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை கிளியர் பண்ணுவோம். பாருங்கள், ஒரு 1 செகண்டில் உங்களோட எல்லா கேஜியும் வந்து இது கிளியர். ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து கேஜி கிளியர் ஆகிடுது. தேர் இஸ் நோ கேஜி டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லுறது. அதாவது நீ கேஜி நம்ம எல்லாம் இல்லை. ஓகே, நம்ம செட்டிங்கில் போயிட்டு பார்ப்போம் அது வந்து கிளியர் ஆகிருக்கா அப்படி இல்லையான்னு சொல்லி. செட்டிங்கில் போயிட்டு ஒருக்கா நான் பார்ப்போம். என்ன ஏற்கனவே உங்களுக்கு பிளாக் மேட்டர் சாஃப்ட்வேர் இருந்ததை கொஞ்சம் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ நம்ம கேஜி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இது சக்ஸஸ் தான். ஸோ நம்ம நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டுச்சுன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு ஒருக்கா 2 ஹவருக்கு ஒருக்கா உங்களோட மொபைலை நீங்கள் கேஜி அதை க்ளீன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைல் நல்ல வேகமாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, உங்களோட இப்போ எரர் பிரச்சனை இல்லாமல் வந்து உங்களுக்கு பாருங்கள், பார்த்தீங்களா 0.90 MBயில் இருந்தது தான் இந்த கேஜி. இப்போ பாருங்கள், அந்த கேஜி வந்து இப்போ கிளியர் ஆகிட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேராக இருக்குமென்று நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு தகவலோடு வந்து சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்து விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் சாசா. நன்றி நண்பர்களே.